நான் பார்த்து சிரித்து சங்கடப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இளம் தாய்மார்களாக இருந்தால் இந்த மாதிரி தப்பை செஞ்சிடாதீங்க. நான் கடையில் வடை சுட்டுட்ருந்தேன். அப்போது இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படிங்கிற ஒரு சவுண்டு. நானும் என்னடான்னு எட்டி பார்க்குறேன். ஒரு 2 வயசு இருக்கும். அந்த குழந்தைய அவங்க தாத்தா இழுத்துட்ருக்கிறாரு. என்னத்தை வச்சு இவர் இழுத்துட்ருக்கிறாரு நானும் எட்டி பார்த்தேன். அந்த குழந்தையோட நெஞ்சில் ஒரு பெல்ட்டு, அதில் ஒரு ரோப் ஒன்று கோர்த்து வச்சுருக்குறாங்க. அந்த ரோப்பு அவங்க தாத்தாவோட கையில். அந்த குழந்த நடந்து போயிட்டுருக்கு. அந்த குழந்த அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. அதனால அவர் அந்த ரோப்பு வச்சு இழுக்கிறாரு. அப்புறம் இன்னொரு அம்மாவை பார்த்தேன். இடுப்பில் ஒரு முக்காலி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை கட்டி அது மேலே குழந்தைய உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலைங்க. இது தயாரித்தவன் தப்பா இல்லை வாங்கி நம்ம உபயோகப்படுத்துகிறோமே அது நம்ம தப்பானே ஒன்றும் புரியலைங்க. எங்கள் காலத்தில் எல்லாம் குழந்தைகளை நாங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அது கை விட்டு ஓடிச்சுன்னு வைங்க, நாங்கள் ஓடி போய் அதை எடுத்து நெஞ்சோட தாவி 2-3 முத்தம் கொடுத்து 2 திட்டு திட்டி கூட்டிகிட்டு போவோம். என்ன இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மிஷின், ஒவ்வொரு யந்திரம். அதெல்லாம் என்றைக்குமே குழந்தைகளை நம்ம அரவணைச்சி கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளோட பாசம் நல்லா புரியும். ஏதோ நாய்க்குட்டியவோ பூனைக்குட்டியவோ ரோப்பு வச்சு இழுத்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம பச்சை குழந்தைகளை. உங்கள்கிட்ட பேசிகிட்டே நம்ம ஆர்டர் வடையை பேக் பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.